கொக்கோகோலா இந்த பிராண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்திரா காந்தி பீரியடில் 16 இயர்ஸ்க்கு இந்த பிராண்டு பேண்டாக இருந்தாங்க இந்தியாக்குள்ளார. 16 வருஷத்துக்கு அப்புறமா எக்கனாமிக் லிபரலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் திருப்பி கொக்கோகோலா இந்தியாக்குள்ளார வருது. வந்த உடனே அவங்க மேஜர் மார்க்கெட் ஷேரை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அவங்க கண்ணில் பட்டது தான் வேர்ல்டு கப் 1996. இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வேர்ல்டு கப் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்தியன்ஸோட ஹார்ட்ஸை பிடிக்கணும்னா அவங்க ஹார்ட்டாக பார்க்குற கிரிக்கெட்டில் பிராண்ட் ஸ்பான்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் பிராண்ட் ஸ்பான்சர் ஆகிறாங்க கொக்கோகோலா 1996 வேர்ல்டு கப்பில். இதனால் இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லா பில்போர்ட்ஸ், இருக்கிற எல்லா பவுண்ட்ரி லைன்ஸ், அதே சமயம் எப்பப்பெல்லாம் ஷார்ட் பிரேக்ஸ் வருதோ அப்போது எல்லா இடத்துலையுமே கொக்கோகோலாவோட ஆட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியம்குள்ளார அவங்களோட காம்படிட்டரான பெப்சியோட ட்ரிங்க் கூட விற்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அன்ரிட்டன் ரூல் போட்டிருந்தாங்க பிசிசிஐயோட. ஆனால் இப்போ தான் வந்தது ட்விஸ்ட்டு. வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே பிராண்ட் ரீகால் வேல்யூ பார்க்குறப்போ கொக்கோகோலாவோட பெப்சியோடது ஜாஸ்தியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெப்சியோட சேல்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. எந்த பெப்சி ஸ்டேடியம்குள்ளாரே பேண்ட் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பெப்சியோட மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இது எப்படி நடந்தது? பிசிசிஐக்கு 10 crores கொடுத்து கொக்கோகோலா அஃபீஷியல் பிராண்ட் ஸ்பான்சர் ஆனாலும் அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் நடக்கலை. ஆனால் அதே பெப்சி அதே வேர்ல்டு கப் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி பிசிசிஐக்கு ஒத்த பைசா கூட கொடுக்காம அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடந்தது? இதுக்கான பதில் ஒன் ஜீனியஸ் மார்க்கெட்டிங் கேம்பெயின். பெப்சி சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான டாப் கிரிக்கெட்டர்ஸை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. நத்திங் அஃபீஷியல் அபவுட் இட் அப்படிங்கிற டேக்லைனில். இதில் 7 ஆட்ஸ் விடுறாங்க. இந்த ஆட் கேம்பெயினோட மோட்டோ என்ன அப்படின்னா, அஃபீஷியலாக இருக்கிறதுல எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது, அன்அஃபீஷியலாக இருக்கிறது தான் கூல் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணி இந்த ஆட் கேம்பெயினை விட்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் டிவியில் கிரிக்கெட் பார்க்கும்போது இருக்கிற எல்லா பேனர்ஸ்லையுமே கொக்கோகோலா ஆட் வருது அஃபீஷியல் பிராண்ட் ஸ்பான்சராக. ஆனால் கிரிக்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஓவர் முடிஞ்சதுக்கப்புறமா வர ஆடில் பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் வந்து நத்திங் அஃபீஷியல் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு பெப்சியை குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதனால் என்ன நடந்தது அப்படின்னா, எந்த ஸ்டேட்டஸ் அஃபீஷியல் பிராண்ட் ஸ்பான்சருங்கிற ஸ்டேட்டஸ், எந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கணுமோ அதுவே அவங்களோட பெரிய டிஸ்அட்வான்டேஜாக மாறிடுச்சு. எப்போலாம் கொக்கோகோலா ஆடை பார்க்குறாங்களோ கிரிக்கெட்டுக்குள்ளார அப்போல்லாம் அவங்களுக்கு பெப்சியோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு ஆட் கேம்பெயினால் பிசிசிஐ புது சட்டத்தையே உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட அஃபீஷியல் ஸ்பான்சர்ஸோட ரைவல்ஸ் கிட்ட எந்த ஒரு கிரிக்கெட்டருமே ஆட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, marketing is not about capturing the eyes of people. It is about staying in their head.